டைம் ட்ராவல் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போது நான் கேட்குறேன், ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற விண்வெளி வீரர்கள் எல்லாருமே ஃப்யூச்சரில் தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒன்றும் இமேஜினேஷன் கிடையாது, இதுதான் உண்மையான சயின்ஸ். வெல்கம் டு நாளைய உலகம். டைம் ட்ராவல் உண்மையிலேயே பாசிபிளா இல்லையா? இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஃப்யூச்சருக்கு போகலாம், அதுவே பாஸ்ட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் ஃப்யூச்சருக்கு மட்டும் போகலாம், பாஸ்ட்டுக்கு போக முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் எப்படி பாசிபிள்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் நினைக்கிறது டைம் எல்லாருக்கும் சேமாக போகுதுன்னு. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? டைம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு ரொம்ப வேகமாக போனாலோ இல்லை ஒரு அதிக கிராவிட்டி இருக்கிற இடத்துல இருந்தாலும் டைம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். இதைத்தான் சயின்ஸ் சொல்லுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்பேஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஸ்பேஸில் உங்களுக்கு 5 வருஷம் போகும். ஆனால் எர்த்தில் 50 வருஷம் போகும். நீங்கள் 5 வருஷம் ஸ்பேஸில் இருந்துட்டு ரிட்டன் எர்த்துக்கு நீங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் எங்கே தான் இருப்பீங்க. ஒரு 5 வருஷத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதுவே உங்கள் கூட பழகி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 50 வருஷம் போயிருக்கும். அவங்கெல்லாம் ஓல்டாக இருப்பாங்க. இதைத்தான் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் சினிமா கதை கிடையாது, இது உண்மையாலுமே சயின்ஸில் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விண்வெளி வீரர்கள் ஃப்யூச்சரில் தான் இருக்காங்களா? ஆமாம், அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே ஃப்யூச்சரில் தான் இருக்காங்க. நம்ம எர்த்தை காட்டிலும் அவங்க கொஞ்சம் ஃப்யூச்சரில் தான் இருக்காங்க. டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனால் டெக்னிக்கலி அவங்க டைம் ட்ராவலர்ஸ் தான். கிராவிட்டினால் டைம் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆமாம், ஹெவி ஆப்ஜெக்ட் இருந்தால் கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் டைம் ரொம்ப ஸ்லோவாக போகும். பிளாக் ஹோல் இதுவே போனீங்கன்னு வச்சிங்களேன், பிளாக் ஹோல் பக்கம் போனீங்கன்னா, பிளாக் ஹோல் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? அதிக கிராவிட்டி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒளியை கூட தப்பிக்க விடாத ஒரு விண்வெளி பகுதியை தான் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே 1 மணி நேரம் இருக்கிறது எர்த்தில் 10 வருஷம் இருக்கும். இதைத்தான் இன்டர்ஸ்டீலர் அப்படின்ற ஒரு படத்தில் காட்டியிருப்பாங்க. சரி, ஓகேப்பா, ஃப்யூச்சருக்கு போகலாம், பாஸ்ட்டுக்கு ஏன் போக முடியாது? இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் ப்ராப்ளம். நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் உங்களோட அப்பா அம்மா மீட் பண்ணாத மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் எப்படி ஃப்யூச்சருக்கோ இல்லை பாஸ்ட்டுக்கு போயிருக்க முடியும்? இதனால் யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுக்கு பேர் தான் கிராண்ட்ஃபாதர் ப்ராப்ளம். அதான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணால் கேஸ் எஃபெக்ட் எல்லாம் பிரேக் ஆகணும். இதனாலேயே பாஸ்ட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அப்போது சினிமாவில் பார்த்ததெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சினிமாவுக்கும் சயின்ஸுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா மிஷின் ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணுவாங்க, அதில் பட்டன் அழுத்தி உடனே ஃப்யூச்சருக்கோ இல்லை பாஸ்ட்டுக்கோ போயிடுவாங்க. ஆனால் சயின்ஸில் அப்படி கிடையாது. இதுக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி தேவை. அது கூடவே இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று முடியாத காரியம்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். அது கூடவே இதில் அதிக ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ சினிமாவில் பார்க்குறது ஒரு ஃபேண்டசிக்காக மட்டும்தான். ஆனால் சயின்ஸு எப்போதும் ரூலை ஸ்ட்ரிக்டாக தான் வச்சுருக்கும். ஃபைனலாக ஃப்யூச்சருக்கு போகலாம், இது தியரியில் பாசிபிள். அதுவே பாஸ்ட்டுக்கு போகிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு தான் சொல்லலாம். சரி, ஓகேப்பா, டைம் ட்ராவல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் பாஸ்ட்டுக்கு போவீங்களா இல்லாட்டி ஃப்யூச்சருக்கு போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.